எக்ஸுக்கு நீ என்ன சொல்ல வர நான் கிடைச்சப்புறம்? தேங்க்யூ தான், தேங்க்யூ ஃபார் லீவிங் மீ. நீங்க அவங்க எக்ஸுக்கு ஏதாச்சும்? எனக்கு அவங்கள பார்க்கணும்னு ஒரு ஆசை. நேரா பார்த்து ஒரு சாக்லேட் எல்லாம் கொடுத்து ட்ரீட் கொடுத்து இவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுத்தா ட்ரீட் கொடுக்கணும்ல. ஆமா, கோர்ஸ் அவ்வளவுதான். பேசாம அவங்க இன்வைட் பண்றீங்க மேரேஜ்? நான் பண்ணுன்றேன், இவருக்கு தான் பயம். ஒய் பயம்? பையன்லாம் ஒன்றும் இல்லை. இன்வைட் பண்ணா பாத்துக்கலாம். நான் இருக்கேன்டா. நீங்க விட்டு போனீங்க, அவங்க விட்டு வந்தாங்களா? அவன் வேற ரிலீஜன், நான் வேற ரிலீஜன். லவ் பண்ணும்போது தெரியல அந்த ரிலீஜன். அதுதான் கேட்டேன். நான் வேற முஸ்லிம், வேற ஸ்டேட், நான் வேற ஸ்டேட், நான் வேற ரீஜன். எனக்கு இல்ல அவ சொன்ன ரீசன் அதான், நான் வேற ரிலீஜன். ரீசன் கிடையாது, சாக்கு. அதான் சாப்பிட்டு சொல்லிட்டு அவள் தான் போட்டு போயிட்டான். நிறைய பேர் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க. பிரேக்கப் அப்புறம் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பொண்ணு, அறிவான ஒரு பொண்ணு அறிவு கச்சக்கா இருக்கும். நாளைக்கு இவ பர்த்டே, 26 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. 25 முடிஞ்சு 26. அதனால 26 gift வாங்கிட்டு தரணுமா? என்னென்ன கிஃப்ட் லைன் அப் பண்ணுங்க. என்னோட நோட்டு வேற போட்டுருக்காங்களா? பென்னு, ஸ்மால் புக், ஒரு புக் ரீட் பண்ற புக், இயரிங், ரிங், ஜுமுக்காக ஜமுக்கு அடி வச்சிருக்கேன். பெர்ஃப்யூம், ஹேர் பேண்ட், ஹேர் கிளிப், ஸ்மால் செயின், வாட்டர் பாட்டில், லிப்ஸ்டிக், பேங்கிள், பிரேஸ்லெட், ஹேர் பேண்ட், ஸ்மால் மினியேச்சர், பிந்தி, போட்டோ ஃப்ரேம், டாப், ஃபுட்வேர், ஹேண்ட் பேக், டால், காஃபி மக், செகண்ட் இயரிங், கீ செயின், வாலெட். 2 பேஜுக்கு எழுதிட்டோம். இவங்க ரொம்ப வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. அந்த கிஃப்ட் எதுவுமே வந்து ஒண்ணு கூட ஒரு 200 ரூபாய்க்கு மேல இருக்காதுன்னு நினைக்கிறேன். 300 ரூபாய் பேங்கிள்னா கூட வேணாம், 100 ரூபாய் தான் வாங்கணும். 100க்கு கீழே, ஏன்னா நான் ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சிடுவோம்ல. நான் பட்ஜெட் பார்க்காம வாங்குறவன். இவ பட்ஜெட் இல்லாம வெளியிலே வரமாட்டான். ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணானா அவளுக்கு பிடிச்சதா இருந்தா கூட அந்த பட்ஜெட் குள்ள தான் இருக்கணும். அது என்னதான் பிடிச்சாலும் தூக்கி வச்சிருவான். நான் ரேட்டு பார்க்காம 2000 3000 வாங்கிட்டேன். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். வைஃப் மெட்டீரியலுங்க கரெக்டா தாங்க பிடிச்சிருக்காரு. நிறைய பொண்ணுங்க வந்து எக்ஸ்பென்சிவா தான் எதிர்பார்ப்பாங்க. அது ஒன்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, ரொம்ப யூஸ் பண்ணாலுமே சரி. ஆனா உங்களுக்கு ஏன் அந்த பட்ஜெட்டா வாங்கணும்? ஏன்னா அதுதான் பெட்டர் கூட. அந்த கேஷ் வேற ஏதாவது யூஸ் ஆகும்ல. இப்போ நான் 1000 rupees ட்ரெஸ் வாங்குறேன், அது எத்தனை வாட்டி போட முடியும்? அது 250 ஆனா 1 lakh 2 times 250 தானே. ஓகே, 1000 போனா 1000 போச்சு, இன்னும் கஷ்டம் இல்ல. சோ அதனால பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. மூஞ்சிக்கும் நீங்க சொல்றதே சம்பந்தமே இல்ல. அவங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவா செலவு பண்ற மாதிரி தெரியுறாங்க. ஆனா அவங்க பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்டா இருக்கு. எத்தனை வருஷம் லவ் பண்ணி எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சீங்க? ஆக்சுவலா நான் கல்யாணம் பண்ணவே வேணாம்னு நினைச்சாங்க. கல்யாணம் ஒத்துக்காது. புரியவே இல்லம்மா, என்ன சொல்ல வராங்க அவங்க? அவளுக்கு கல்யாணம் பண்ண பிடிக்காதா? அவ வந்து தனியாவே இருக்கணும்னு ஒரு ஒண்டர்லெஸ் தனியா ஊர் சுத்தணும். பியார் பிரேமா காதலா? ஏன் வந்து மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல? பயம், கமிட்மெண்ட்ஸ்னா பயம். லவ் பண்றவரை ஓகே, கல்யாணம் இட்ஸ் a big commitment. லவ் பண்றதுக்கும் கல்யாணம் பண்றதுக்கும் என்ன டிஃபரெண்ட்? லவ் பண்றப்ப பெருசா கமிட்மெண்ட் இல்ல. we can break up at any time. கல்யாணம் அந்த மாதிரி கிடையாது. நம்ம லீகலாவும் சரி, ஃபேமிலி வைஸும் சரி, மென்டலாவும் பிசிக்கலாவும் எல்லா ரீதியுமே we will get suffered. சோ அதனால கல்யாணம் பண்ண எனக்கு பர்சனலா பயம். பட் God grace I got a good partner. லவ் பிடிக்கும் பட் மேரேஜ் பிடிக்காது. பட் இப்போ நீங்க மேரேஜ் பண்ண போறீங்க, அது நீங்க சேஞ்ச் ஆனதுக்கான ரீசன்? சார் தான் வா கல்யாணம் பண்ணலாம்னாரு. சரி ஓகே. அவர் ஏன் அவ்வளவு பிடிக்குது? அவன் ஏன் பிடிக்குதுன்னு கேட்டா தெரியல. தெரியாம வரதானே காதல். இவங்க தான் உங்களுக்கு ஃபர்ஸ்டா இல்ல இதுக்கு முன்னாடி ஏதாவது லவ் பண்ணிருக்காங்க? இவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருந்துச்சு. அந்த பொண்ணு தேய்ச்சிட்டு போய் கழட்டி விட்டுச்சு. அவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா அந்த ஃபர்ஸ்ட் லவ் பத்தி? நல்லா இருக்கும், கதை நல்லா இருக்கும். அந்த கதையை நீங்க சொல்லுங்களா? அவர் சொல்லுங்க. அவர் டெய்லி 19 கிலோமீட்டர் அந்த பக்கம் வண்டி ஓட்டு வரா, இந்த பக்கம் வண்டி ஓட்டு வரா. செம காமெடியா இருக்கும். டெய்லி சாப்பாடு எடுத்துட்டு போவாரா, சாப்பாடு குடுக்கல போன் பண்ணி திட்டு வர. சச்சு கிரன்ச் லவ் பண்ணிருக்காங்க. லவ் பண்ற சொல்றது 2 பேரும் டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு 2 நிமிஷம் தான் நடந்து போறதுக்கே இருக்கும். வந்து விட்டாதான் போவோமா, என்ன கடத்திட்டு போயிடுவாங்க. என்ன வச்சுங்க, என் பையன் ரொம்ப அழுதுட்டான், நொந்துட்டான்.